தொகுதி சின்ன என் பேர் கோவிந்தசாமி ஐயா. இது வந்து கடந்த ஒரு 3 வாட்டி நடந்திருக்கு. இது மெட்ரோ அருகில வந்து 249 அந்த பில்லர்ல வந்து நடந்திருக்குது. இதை வந்து 2 வாட்டி நடக்கும்போது நாங்க சிவரா சொல்லியிருக்கோம், அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு எதை மேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து சிவரா நடந்தது. இது வந்து ஒரு குழந்தை வந்து கடந்து போகும்போது அந்த பாப்பா கடந்து போகும்போது பட்டுன்னு விழுந்தது. அது பாப்பா தலைமையில விழுந்தது. அப்ப அது யார் பதில் சொல்றது? மெட்ரோக்காரங்க யார் வந்து பதில் சொல்லுவாங்க? இங்க புரியுதுங்களா? இது எத்தனை வாட்டி சொன்னாலும் அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸ் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒருத்தர் கேட்டுன்னு சொன்னா அவர் தாவி போறாரு. அவரு அந்த அதிகாரி போன் பண்றாரு, அவர் அந்த அதிகாரி போன் பண்றாரு. அதுக்கப்புறம் காவல்துறை வந்து எங்களை வந்து நீ ஏன் இப்படி பண்றீங்க அது பண்றீங்கன்னு கேக்குறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை வந்து அதாவது நாம பேரிகார்ட் பண்ணி அதை வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். இதோ பண்றோம் அதை பண்றேன்றாங்க. கண்டி 3 மணி நேரம் ஆயினுக்குது. இது பற்றி ஒரு ஸ்டெப் எடுத்தா பாட்டு கிடையாது. பொதுமக்கள் தான் அப்புறப்படுத்தான் இது வரைக்கும் அமைக்கல. அதை பத்தி எதுவுமே ஒன்னும் இது எடுக்கல. அவங்க பாட்டு அவங்க வேலை தான் பண்ணி நிக்கிறாங்களா வேண்டிய. அவருக்கு போன் பண்றது அந்த அதிகாரி. அதாவது ஒரு துரிதமான ஒரு முடிவு எடுக்கிறது எந்த அதிகாரி இங்க இல்ல. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு உயிர் போயிட்ட பிறகுதான் வந்து அந்த நேரத்துல வந்து ஏதாவது கொடுக்க முடியுமா, ஏதாவது செய்ய முடியுமா, கொள்ள முடியுமான்ற ஆளுங்க தான் இங்க இருக்காங்க. அப்படியே விடுங்க ஐயா. பாருங்க ஐயா, இந்த விம்கோல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது வந்து 3வது டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்டாங்க, ஏதோ சரி அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிட்டோம். இப்ப 2வது டைமும் ஆச்சு. 3வது டைமும் வந்து எந்த ஒரு பதிலும் இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லாம வராங்க. அவங்க பாட்டுக்கு அவங்களோட இதுவை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்சார்ஜ் நம்பரை கொடுன்னா கூட இன்சார்ஜ் நம்பரை கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த அளவுக்கு இந்த 100 கேப்ல ஒரு பாப்பா ஒண்ணு வந்தது பைக்ல. 100 கேப்ல பிரேக் அடிக்கலன்னா அந்த பொண்ணு பாவம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கும். இன்னும் உயிருக்கு பாதாயிரம் இருக்குமோ எதுக்காக இருக்குமோ தெரியாதுருக்காது. அப்பதான் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களா? அப்பதான் ஒரு இது செத்தாதான் இவங்களுக்கு வந்து ஒரு முடிவு தெரியும். அப்படியே ஒரு உயிர் போகணுமா? இங்க பாத்தீங்கன்னா இதுவரையும் 3 டைம் வந்து ஆயிருக்கு. 3 டைம் வந்து இதுவரையும் வந்து நல்ல ஒரு இதுல போய்கிட்டு இருக்கு. ஒரு உயிர் போனதான் இவங்க முடிவு எடுப்பாங்களா? பேரிகார்டு இதுவரையும் ஒரு பேரிகார்டு அமைக்கல. ஒரு இன்சார்ஜ் நம்பரை கொடுறானாக்கா ஒரு இன்சார்ஜ் நம்பரை கொடுக்கல. ஒரு நானும் கேட்டுக்கிறேன். எந்த ஒரு இன்சார்ஜ் நம்பரை கொடுக்கல. எந்த ஒரு இதுவும் பண்ணல. இவனுங்க எனக்கு இன்னும் வெறிதான் கோபம் தான் வருது. ஊர் தலைவர் இவரு அவரும் வந்து சொல்லிருக்கிறாரு. ஏற்கனவே இவரும் வந்து சொல்லிட்டாரு. ஐயா காவல்துறை இப்ப கூட பாருங்க, காவல்துறை வந்து எங்களை வந்து மத்தியஸ்தம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாங்க. நாங்க அவங்க பேச கேட்டு நாங்க போயிடுறோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. சிஎம்ஆர்ல வராங்க. இவரு ஒரு அதிகாரின்றாங்க. அந்த அதிகாரின்னா அவருக்கு போன் பண்றாரு. அவரு வந்து அவருக்கு போன்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா 10வது ஆள் அவர் வீட்டுல தான் இருப்பாரு. அந்த அவருக்கு போன் பண்ணி வரதுக்கு போலீஸ் அனுப்பிச்சு விட்டா பப்ளிக் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஒரு கேள்வி புகார் அளிக்க இல்ல இது வந்து இப்பதான் பிரச்சனை நடந்திருக்கு. அதனால வந்து நாளைக்கு புகார் அளிப்போம். இன்னைக்கு வந்து நைட் டைம் ஆயிடுச்சு. அதனால வந்து நாளைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் எண்ணூர் காவல் நிலையத்துல வந்து எங்களோட ஊர் சார்பாக வந்து எல்லாருமே புகார் அளிப்போம். புகார் அளித்து இது மாதிரி இங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு எல்லாமே வந்து அறிவிச்சிருவோம். இதுக்கு முன்னாடி வந்து எங்களை வந்து இங்கேயே வந்து ஆஃப் பண்ணி நாங்க பண்ணிடுறோம் சார், நாங்க செஞ்சிடறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருந்தாங்க. 2 வாட்டி ஆச்சு. 3வது வாட்டி வந்து இதே மாதிரி ஆகும் போது ஒரு உயிருக்கு பாதிப்பு இல்லாம ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். அதுக்குள்ள வந்து ஒரு தெளிவுபடுத்திட்டோம் சார். செகண்ட் டைம் நடக்கும் போது மீடியாக்கெல்லாம் சொல்லி அந்த மீடியாலாம் வந்து எல்லாம் போக்கஸ் பண்ணாங்க. ஆனா போக்கஸ் பண்ணி கூட இவங்க வந்து அந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. மற்ற நேரத்துல வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மெயின்டெனன்ஸ் சரியா பார்க்க மாட்டேன்றாங்க. வராங்க அவங்களுடைய வேலையை அவங்க பார்த்துட்டு போயினாக்குறாங்க. என்னத்த நம்ம இவங்க கிட்ட சொல்லி என்ன பண்றது ஒண்ணு புரியல. இது வந்து மழை காலத்துல ப்ராப்ளம்னா பரவாயில்ல. வெயில் காலத்திலே வந்து ஒரு செவுரு உழுதுனா அது எப்படிதான் ஒண்ணும் புரியல. மழை காலத்துல வந்து ஏதோ உழுவா ஓகே பரவாயில்ல ஒத்துக்கலாம் காத்து அடிக்குது அப்படின்னு. வெயில் காலத்திலே வந்து ஒரு செவுரு உழுதுனா எப்படிதான் அது ஒத்துக்க முடியல.